ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த மாதிரி இமேஜ், அதாவது இந்த கிப்லி இமேஜஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்கில் வந்து எரேஸ் பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிருங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாமே எடிட் பண்ணி வச்சிருப்பேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎன்ஜிஸ் வேணுன்னா சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வேணுன்னா டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பேக்ரவுண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜிஸ் வந்து இந்த இமேஜஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், ப்ளஸ் பிஎன்ஜிஸ் இருக்கும். அது மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க. எல்லாமே நானே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. இதில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதில் 3 லைன் இருக்கும் மேலே, அதை கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதில் நீங்கள் வச்சுருக்க ஃபாண்ட்டெல்லாம் ஷோ ஆகும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாவே இதில் ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்டை நேம் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிக்கிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா இதோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள், ஃபாண்ட்டோட சைஸை. இது வந்து சேஞ்ச் ஆகிரும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு நீங்கள் சப்போஸ் பிஎன்ஜி வந்து வேறு பிஎன்ஜி எடிட் பண்ணுறதுனா, சப்போஸ் உங்கள் பிஎன்ஜி எடிட் பண்ணதாக இருந்தால் கூட நீங்கள் இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிரும், அவ்வளோதான். இது மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இதில் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே போதும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்த குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்து கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. ஃபாண்ட்டை வந்து அலைட் மோஷன் இம்போர்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன் நான். இது 2 ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க கடைசி வரலும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி இருக்கும், அந்த குரூப்பில் போய்க்கோங்க. எடிட் குரூப் கொடுத்தீங்கன்னாவே அந்த குரூப்புக்குள்ளே போயிடும். இப்போ அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கலர் அண்ட் ஃபில்ல போய்ட்டு எப்போ போல் பார்த்தீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெட்டும் அவ்வளோதான், ஓவர். இதுலேயே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இருக்கும், அதாவது அந்த எமோஜிஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எமோஜிஸ் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எமோஜிஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் இருக்கும், ஒரு டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வேணா அந்த எமோஜிஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த செட் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிங்கவே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 ஃபாண்ட் இருக்கும், 2 ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்பில் கொடுத்துட்டு அது குரூப் இருக்கும், அந்த குரூப்பை செலக்ட் பண்ணி எடிட் குரூப்பில் போயிட்டு இதோட பிஎன்ஜி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போயிட்டு நீங்கள் பிஎன்ஜிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறது மட்டும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது எப்படின்னு, இந்த இமேஜஸ் இந்த டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஓகே, கடைசி வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் அண்ட் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சாரி, ஃபாண்ட் அண்ட் பிஎன்ஜிஸ் வந்து வேணா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வந்து கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. செம்மையாக இருக்குது, பிஎன்ஜிஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து எப்படி எரேஸ் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஎன்ஜிஸ், அதாவது கிப்லி பிஎன்ஜிஸ், கிப்லி இமேஜஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துருங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இயர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி எரேஸ் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிப்லி இமேஜ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இமேஜ் சர்ச் பை மென்னு ஒரு ஆப் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நேமில் ஒரு ஆப் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து கேர்ள் கிப்லி இமேஜஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதை சர்ச் பண்ணிங்கவே போதும். இதில் எல்லாமே ட்ரெண்டிங்கான அந்த எல்லா கிப்லி இமேஜஸும் வந்துடும். இதில் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இந்த கேப்ஷன் கொடுத்து சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு தேவையான எல்லா கிப்லி இமேஜஸும் ஷோ ஆகுது. இதில் ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஐக்கானை கொடுத்தீங்கன்னாவே இந்த இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த இமேஜில் நிறைய இமேஜ் வந்து நீங்கள் எடிட்டுக்காக எடுத்துக்கலாம். நிறைய இமேஜஸ் வந்து இந்த ஆப்பில் இருக்கும். இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இமேஜ் சர்ச் பை மென்னு இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் செம்மையாக இருக்கும் இமேஜஸ் எல்லாமே. இந்த 2 ஆப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ட்ரை பண்ணி பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். நீங்கள் 1 by 1 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. நான் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி இப்போ எடிட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதையும் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபோட்டோ ரூம்னு இருக்கும். இதில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் பேக்ரவுண்ட் இமேஜ் பண்ண போகிறோம், எரேஸ் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் மட்டும் தான் செலக்ட் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க போதும். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துருங்க. இதில் சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.